விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக அவரது மனைவி சங்கீதா பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். விவாகரத்து வழக்கின் தொடர்ச்சியாக தற்போது புதிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறியிருந்தார். ஆனாலும் அவருடைய நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவரது மனைவி சங்கீதா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நடிகையுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கூறியிருந்தார் விஜய். ஆனாலும் அவரது நடவடிக்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சங்கீதா மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் மிக பெரும் ஒரு பரபரப்பையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக மனதளவில் விஜய் என்னை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் என்று விஜயின் மனைவி சங்கீதா என்ன நடந்தது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். நடிகையுடன் விஜய் தொடர்பில் இருந்ததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு தான் ஆளானதாகவும் மனைவி சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். விஜயின் திருமணத்தை மீறிய உறவு ஒரு துரோக செயல் என்றும் விஜயின் மனைவி சங்கீதா பகிரங்கமாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறியிருந்தார். ஆனாலும் கூட அவரது நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று சங்கீதா பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். விவாகரத்து கோரி தாவேகா தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருப்பதாக சற்று முன் நமக்கு தகவல் கிடைத்திருந்த நிலையில்தான் தற்போது இது தொடர்பான பகீர் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. கடந்த 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. விவாகரத்து வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது சங்கீதா முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகளுடைய விரிவான விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். அதாவது நடிகர் விஜய் மனைவி சங்கீதா தன்னுடைய திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், அந்த விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தங்கள் இருவருக்கும் நடந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதற்கு அவர் கூறக்கூடிய காரணம் ஒரு நடிகையின் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வில் ஒரு பிரிவு ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து தன்னையும் தனது குழந்தைகளையும் அவர் கைவிட்டு விட்ட காரணத்தினால் இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனக்கு பல்வேறு நிதி கட்டுப்பாடுகள் அந்த விதிக்கப்பட்ட காரணத்தினாலும் இந்த தொடர்ந்து அவருடன் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி அந்த வழக்கில் அவர் விவாகரத்து கோரியிருப்பதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இருதரப்பினருடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு இதுவரைக்கும் இந்த விவகாரத்தை நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டிய காரணம் கட்டாயமாகிவிட்டது. அதனால இந்த கண்ணியத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமான விவாதங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது தெரிய வரும். இப்ப நடிகைன்னு பொதுவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, அவங்க யார் என்பது பற்றிய விவரங்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா எப்படி சார்? அதுதான் அவங்க மனுவில் அவங்க அந்த குறிப்பிட்ட நடிகையுடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு அவங்களுடைய பேரை நான் சேர்க்க விரும்பல. அதே சமயம் இந்த நீதிமன்றம் விரும்பினால் அவங்களை எதிர்மனுதாரராக சேர்க்க தயாராக இருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். சார், இப்ப திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னீங்க, நிதி கட்டுப்பாடுகள் விதிச்சாரு அப்படின்னு. நிதி கட்டுப்பாடுகள்னா எந்த வகையில? இவங்களுக்கு போதுமான அளவில் அந்த செலவு செய்யக்கூடிய அந்த சுதந்திரத்தை வழங்காம இருந்ததாகவும் அந்த மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க. தனக்கு போதுமான அளவில் செலவுக்கு காசு தராம இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் இந்த மனுவில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லாம அவங்க பொதுப்படையாக நிதி கட்டுப்பாடுகளை அவர் விதித்திருந்த காரணத்தினால் தன்னால தன்னுடைய செலவுக்கு ஏற்ப எந்த ஒரு இதையும் பண்ண முடியல, தன்னுடைய குழந்தைகளையும் கவனிக்க முடியவில்லை, சரியாக கவனிக்க முடியவில்லை என்ற ஒரு இதை வாதத்தை அவர் மனுவில் சங்கீதா முன்வைத்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.